السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய, அல்லாஹுவிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் பரக்கத். பரக்கத்தை எல்லா மனிதர்களும் கேட்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். பொருளாதாரத்தில் பரக்கத் வேண்டும், ரிசுக்கில் பரக்கத் வேண்டும், ஆயுள் காலத்தில் பரக்கத் வேண்டும், தங்கக்கூடிய இருப்பிடத்தில் பரக்கத் வேண்டும், உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய குடிபானம் அனைத்திலும் பரக்கத் வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிறோம், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறோம். எல்லா நபிமார்களும் இந்த பரக்கத்தை கேட்டார்கள் அல்லாஹ்விடத்தில். ரப்பி அன்சில்னி முன்சிலம் முபாரக்கா, இறைவா பரக்கத் பொருந்திய இடத்தில் என்னை இறக்குவாயாக, என்னை தங்க வைப்பாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த துவாவை அல்லாஹ் அல் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். நான் தங்கக்கூடிய இடம் பரக்கத்தாக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க, எதிர்பார்த்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தார்களை சந்திக்க சென்ற பொழுது அவர்களுடைய மருமகளிடத்தில் கேட்டார்கள், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, உங்களுடைய உணவு என்னன்னு கேட்கும் பொழுது நாங்கள் இறைச்சியை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துவா செய்தார்கள், அல்லாஹும்ம இறைவா பாரிக் லஹும் ஃபீ துஆமிஹிம் வ ஷராபிஹிம், இறைவா இவர்கள் உண்ணக்கூடிய உணவிலும் குடிக்கக்கூடிய குடிபானத்திலும் நீ பரக்கத் செய்வாயாக அப்படின்னு சொன்னாங்க. என்ன உணவுன்னு கேட்டுட்டு உடனே அந்த உணவில் பரக்கத் வேணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறாங்க. இப்போ எல்லா விஷயத்திலும் பரக்கத்தை கேட்டார்கள் நபிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள். மதீனாவுக்கு வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு துவாவை கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சமரினா, இறைவா இந்த மதீனாவில் விளையக்கூடிய பல வர்க்கத்தில், கனி வர்க்கத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா, எங்களுடைய இந்த ஊரில் பரக்கத் செய்வாயாக. ஓ பாரிக் லனா ஃபீ சாயினா, எங்களுக்கு இங்கே விளையக்கூடிய கோதுமையில் பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா, இங்கே விளையக்கூடிய தானியங்களில் பரக்கத் செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திலும் பரக்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். நிறைய மக்களுக்கு துவா செய்யும் பொழுது குறிப்பாக இந்த வார்த்தையை சொல்லித்தான் துவா செஞ்சுருக்கிறாங்க, இறைவா இவருக்கு பரக்கத் செய்வாயாக, இவருடைய ஆயுள் காலத்தில் பரக்கத் செய்வாயாக, இவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை கொடுத்துரு, இவருடைய குழந்தை செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு குறிப்பாக இந்த வார்த்தையை சொல்லித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. பெருமானாருடைய துவாவை பெற்ற அத்தனை பேரும் வாழ்க்கையில் ஜொலித்தார்கள். வாழ்க்கையில் அவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அவர்கள் அந்த துவாவின் மூலமாக தொட்டார்கள். நல்ல வளமாகவும் செழிப்பாகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவா ஒரு காரணம். நிறைய வரலாறுகள் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உருவத்துல் பாரிக்கி என்ற ஒரு சஹாபி ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையில் ஒரு தீனாரை கொடுத்து, இந்த தீனாரை வச்சு ஏதாவது ஆடு மாடுகளை வாங்கிக்கோ, எனக்கு எது தேவையானது ஆடை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அந்த தீனாரை கையில் எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போய் விலை பேசி 2 ஆடுகளை வாங்கிட்டு வந்துட்டார். ஒரு தீனாரை கொடுத்து வாங்கிட்டு வரும் பொழுதே அதில் ஒரு ஆட்டை இன்னொருத்தருக்கு 1 தீனாருக்கு வியாபாரம் செஞ்சிட்டார், வியாபாரம் செஞ்சு விற்றுட்டார். அவர் வாங்கிய ஆட்டின் விலை அரை தீனார், 1 தீனாருக்கு 2 ஆடு, அப்போ 1 தீனார் 2 ஆடு வாங்கினார். அதில் ஒரு ஆட்டை விற்று 1 தீனாருக்கு விற்றுட்டார். மீதி ஒரு ஆட்டையும் 1 தீனாரையும் கையில் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்தார்கள். என்னன்னு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் 1 தீனார் கொடுத்தீங்க, அந்த தீனாருக்கு 2 ஆட்டை வாங்கினேன், ஒரு ஆட்டை 1 தீனாருக்கு விற்றுட்டேன், இப்போ என் கையில் 1 தீனார் இருக்குது, ஒரு ஆடும் இருக்கிறது என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆ லஹு பில் பரக்கத்தி ஃபீ பைஇஹி, அவருடைய வியாபாரத்தில் பரக்கத் கிடைக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். இந்த துவா எந்த அளவுக்கு வேலை செய்தது என்றால்,
வரலாறு சொல்லுகிறது, லவ் இஸ்தரத் துராப ல ரபிஹ ஃபீஹி, மண்ணை வாங்கினாலும் அதில் அல்லாஹ் லாபத்தை கொடுத்து விடுவான். மண்ணை வியாபாரம் செஞ்சால் கூட அதில் அல்லாஹ் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவான். மண்ணை தங்கமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமான செழிப்பான ஒரு உயரத்தை தொடுவதற்கு அந்த துவா அவர்களுக்கு காரணமாக இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த உருவத்துல் பாரிக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபாவில் தங்கினாங்க. இந்த கூஃபாவில் வியாபாரம் செஞ்சாங்க, தொழில் பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய துவா இருந்த காரணத்தினால் கூஃபா நகரத்திலேயே இவர்தான் மிகப்பெரிய செல்வந்தர். இவரை விட செல்வந்தர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தான வாழ்வை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அமைத்து கொடுத்தான். காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா. அதே போன்று சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு நபி தோழர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் சின்ன வயசு சஹாபிகளில் இவர்களும் ஒருவர். இவரை பற்றி சொல்கிறார்கள், ஜுஐத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள 94 வயசில் நான் பார்த்துருக்குறேன். 94 வயசு. அவர்களுடைய உடம்பில் ஒரு அந்த உடலில் சுரிப்பே ஏற்பட்டதில்லை. உடல் சுருங்கி போகுமா இல்லையா, தோல் சுருங்கி போகும். அந்த மாதிரியான நிலை அவங்களோட உடம்பில் 94 வயசில் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சாதாரணமாக ஒரு 70 வயசு தாண்டிட்டாவே உடல் சுரிப்பு வந்துடும். உடலில் அந்த தோல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். 94 வயசில் உடம்பு 25 வயசு மாதிரி அவங்க இருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே அதற்கான விளக்கத்தை சொன்னார்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது என்னுடைய ஹாலாம்மா என்னை அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யா ரசூலல்லாஹ் இன்ன இப்ன உஹ்தி, இவர் என்னுடைய சகோதரியின் மகன், இவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக துஆ செய்தார்கள். அந்த துஆ தான் எனக்கு இந்த வயசிலும் எனக்கு இளமையான தோற்றத்தை கொடுத்தது. நான் இப்பவும் வாலிபனாக இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக செய்த அந்த துஆ தான் என்று சொல்கிறார்கள் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த துஆவை கொண்டு நிறைய பேர் வாழ்க்கையில் மிக உயரத்தையும் தொட்டிருக்கிறார்கள். இந்த துஆவின் மூலமாக அவர்கள் உயர்வை பெற்றிருக்கிறார்கள். அந்த பரக்கத்தை நாமளும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா எதிலெல்லாம் பரக்கத்தை வைத்திருக்கிறான், இந்த பரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்வதற்கான வழிகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா காரியத்திலும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பரக்கத்தை நிறைவாக தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.